ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். உங்களோடு இருந்து உங்களுக்கு எல்லா கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் தந்து நடத்துகிற ஒரு உண்மையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God in your side, God for you, God is with you. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் உங்கள் பட்சத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார், உங்கள் பட்சத்தில் இருப்பார். with you and for you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத 56ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உம்மை கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். For sure, the psalmist knows that God is with him. நான் கூப்பிட்ட நாளிலே. பிரியமானவர்களே, ஒரு வாக்கை கவனித்தேன். ஒரு வசனம் இப்படி போட்டிருந்தது: always look at you, focus on your goals, not your obstacles. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை காண வேண்டுமா? எந்த லக்க உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதையே பாருங்கள். உங்கள் தடைகளையே பார்த்து கொண்டிருக்காதிருங்கள். உங்கள் சத்துருக்களையே பார்த்து கொண்டிருக்காதிருங்கள். Do you want to succeed in your life? Look at your goals only. Focus on it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன். I follow the Lord. நான் அதையே பார்க்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எதற்காக நான் வாழ வேண்டும்? தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை வல்லமை விளங்க பண்ணினார்? எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது, ஒரு கோல் இருக்கிறது, லக்கு இருக்கிறது. அதையே நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு இல்லாத பிரச்சனைகளா? இல்லாத சத்துருக்களா? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் சத்துருக்களோ உங்கள் தடைகளோ உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களையே யோசித்து கொண்டு இருக்காதிருங்கள். சில பேர் எனக்கு தெரியும், அவங்க சில செய்த துரோகத்தையே நினைத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் செய்த தவறுகளையே அடிக்கடி நினைத்து பேசி கொண்டிருப்பார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. யூ ஒன்லி லூஸ் யுவர் ஃபோக்கஸ். நீங்கள் உங்கள் வெற்றி பாதையை நீங்களே திசை திருப்பி விடுகிறீர்கள். டோன்ட் அலோவ் யூ டு பி டிஸ்ட்ராக்டட். பிரியமானவர்களே, ஃபோக்கஸ். ஒன்று மாத்திரம் நிச்சயம், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He knows definitely that God is with him. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறாரா? நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்களா? Have you a good relationship with God? ஏசப்பாவோட உங்கள் நல்ல உறவு இருக்கா? உங்கள் பக்கத்தில் அவர் இருக்காருன்னு தெரியுமா? நம்புறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்றைக்கு அநேகர் மனுஷனுக்கு நோக்கி பயப்படுகிறார்கள். ஐயோ, என்னை விட வல்லவர்கள், என்னை விட வசதியானவர்கள், என்னை விட பராக்கிரமசாலிகள் ஒடுக்கி விடுவார்களே, என்னை அடிப்பார்களே, நசுக்கி விடுவார்களே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன்.
கவலைப்படாதிருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். தேவன் இந்த உலகத்திலே உங்களை தனிமையாக அனாதைகளாக விடுவதில்லை. உங்களுக்கு அனுகூலம் பண்ணும்படி கர்த்தர் இருப்பார். அனுகூலம் பண்ணுகிறவர்களை உங்களுக்கு அனுப்புவார். ஆச்சரியம், நீங்கள் அறியாதவர்கள் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார்கள். நீங்கள் இதுவரைக்கும் தெரியாதவர்கள் உங்கள் அனுகூலமாய் நிற்கும்படி தேவன் கொண்டு வருவார். நீங்கள் கஷ்டப்படுகிற அந்த இடத்திலே, எதிர்ப்பை சந்திக்கிற அந்த சூழ்நிலையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதை காண பண்ணுகிற நேரம் வந்திருக்கிறது. Praise the Lord. You need not fear any man. பிரியமானவர்களே, அப்படி மாத்திரமல்ல, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூடின கூட்டம் தேவனால கூடினது அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். விசேஷித்தமான தேவ மனுஷனாகிய சாது சுந்தர் சிங் ஐயாவை குறித்து சாட்சி இந்த உலகம் சொல்லுகிறது. There is history about him. குடும்பத்தில் வெளியே தள்ளப்பட்டார். He was alone on the roads. ஆனால் தேவன் அவர் பட்சத்தில் இருந்தார். இயேசுவை அறிந்ததினால் புறம்பாக்கப்பட்ட அந்த ஐயாவோடு கர்த்தர் இருந்தார். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் சொன்னபோது சரித்திரம் சொல்லுகிறது, அவரை வெளியிலே, ஊருக்கு வெளியே ஒரு மரத்தில் கட்டி வைத்து மேலெல்லாம் அட்டையை விட்டார்கள். ரத்தம் உறிஞ்சுகிற அட்டை அவர் மேல் சரீரத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏற்றி விட்டார்கள். எல்லாரும் சொன்னார்கள், காலையில் வரும்போது எல்லா ரத்தம் உறிஞ்சப்பட்டு சாது சுந்தர் சிங் இறந்து கிடப்பார் என்று. ஆனால் அவர்கள் போய் பார்க்கும் பொழுதே அவர் மேலிருந்த அத்தனை அட்டைகளும் செத்து கீழே விழுந்து கிடந்தது. சாது சிங் ஐயாவோடு ஜீவனோடு நின்று கொண்டிருந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு எவ்வளவு பக்கத்தில் அவரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்தார்கள். கர்த்தருடைய பயம் அவர்களை பிடித்தது. ஐயோ, இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் அல்ல, தேவன் அவரோடு இருந்தால்தான் இது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிற போது உங்களுக்கு விரோதமான எந்த கிரியைகளும் வாய்க்காது, எந்த திட்டங்களும் வாய்க்காது, எந்த செயல்களும் வாய்க்காது. எல்லா விரோதமான வார்த்தைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படிக்கு உங்களோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார். They will come back and be united with you. உங்களோடு ஒப்புரவாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாரையும் பகைக்க வேண்டாம். நம் தேவ அன்பை காண்பிப்போம். ஆனால் பகைக்கிறவர்கள் திரும்ப சமரசத்துக்கு வரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பு விளங்கும். அது மாத்திரமல்ல, சகரியா 9:14 சொல்லுகிறது, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். God will be seen. பிரியமானவர்களே, அவர் உங்களோடு இருக்கிறதை வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறதை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களோடு ஏசப்பா இருக்கிறத பார்க்க போகிறாங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற உங்களோட ஏசப்பா இருக்கிறத பார்க்க போகிறாங்க. உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையில் ஏசப்பா உங்களோடு இருக்கிறத பார்க்கும்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், பயப்படாது இருக்கட்டும். மோசே ஒரு சவாலான ஒரு சத்தத்தை எழுப்புகிறார். யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே மலையிலிருந்து இறங்குகிற போது ஜனங்கள் எல்லாரும் வெறித்து குடித்து ஆட்டம் போட்ட ஒரு கூட்டம் இருந்தது. அவர் சத்தமாய் கதறினார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என் பக்கமாய் வரட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் 2 விதமான மக்களை கொண்டிருக்கிறது. ஒன்று
இயேசுவை நேசிக்கிறவர்கள், இன்னும் இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள். பரிசுத்த பாதையில் இருக்கிறவர்கள் உண்டு, பாவத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. நியாயத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உண்டு, அநியாயத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உண்டு. அன்றைக்கு மோசே குரல் எழுப்பினார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? Let them come to me. இன்றைக்கு தேவன் கேட்கிறார், என் பட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? என் மகனே, என் மகளே, நீங்கள் யார் பட்சத்தில் இருக்க? கர்த்தர் பட்சத்திலே வருவீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் ஆத்துமா காக்கப்படும். உங்களை அழிவு நின்று காக்க கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துகிற வழிகள் ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 56:8 சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கும்போது உங்கள் அலைச்சல்கள் எவ்வளவோ இருந்திருக்கிறது, அந்த அலைச்சல் எல்லாம் கர்த்தர் அறிவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்திருக்கிறார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. உங்கள் பட்சத்தில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 62:8 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஜனங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். pour out your heart in the presence of God. மனுஷிடம் புலம்பாதிருங்கள், தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்கள் மனசில் என்ன இருந்தாலும் சரி, God understands. ஏசப்பாவுக்கு புரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவருக்கு புரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலையில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலாம். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் பட்சத்தில் இருக்கிறதை கர்த்தர் காண பண்ணுவார். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் எக்காலத்திலும் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பேன், அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்கள். உங்கள் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றாகிலும் அவர் அறியாமல் கீழே விழுகிறதில்லை. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனுஷனுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? தேவன் பட்சத்தில் இருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் அருகாமையிலே நீர் கூடவே இருக்கிறதை காண பண்ணுகிற தேவன். பயப்படாதேன்னு சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்த அடைக்கலமானவர் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒரு அடைக்கலம் நீர்தானப்பா. அணைத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையான கரம் தொடுகிறதை உணரட்டும். உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளுகிறதை உணரட்டும். உம்முடைய பிரசன்னம் அவங்க வீட்டை நிரப்பட்டும். தோய்ந்து போன ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை திடப்படட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவள் ஆண்டவரே, குறைந்து போன அவள் ஜெப ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். நம்பிக்கை திரும்ப மேலே வரட்டும். விசுவாசம் பெருகட்டும். கர்த்தரை காணும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. யார் கைவிட்டாலும் நீர் பட்சத்தில் இருக்கிற போது அவர்கள் திரும்ப நிமிர்ந்து நடக்க செய்வீர். அவங்க தோலை சுமைக்கு நீங்களாக்குவீர். அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, மனசு புலம்புகிறது, என்றைக்கு எனக்கு வெளிச்சம், என்றைக்கு எனக்கு விடுதலை என்று ஏங்குகிற உள்ளங்களை பார்த்திருக்கிறீர். நீர் பட்சத்தில் இருந்து அவர்களை கண்ணோக்குகிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்ணீரும் துடைக்கப்படட்டும். அற்புதங்களை எடுக்கிறோம் பரிசுத்தமாய். ஆண்டவரே, நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ஒருவரையும் கைவிட மாட்டீர். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். உம்முடைய ஆறுதலை ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அக்கினிமயமான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கும்படி நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி. விசாலத்தை கொண்டு வருகிறீர். சாட்சியாய் நிறுத்துவீர். அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீர். அற்புதங்களை காணட்டும். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.